பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவரும் இளைஞரணி தலைவரும் தமிழகத்தினுடைய முதல்வரையும் துணை முதல்வரையும் அமைச்சர்களையும் கொச்சைப்படுத்தி பேசியதை பார்த்து கைதட்டி ஆரவரித்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் அந்தந்த பகுதியிலே அதிமுக தொண்டர்களோடு அதே பகைமையை பாராட்டினார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியில் இருப்பவர்கள் யாரெல்லாம் காடுவெட்டி குரு அவர்கள் மீது ஒரு பாசத்தையும் ஒரு அன்பையும் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக அந்த கூட்டணிக்கு ஓட்டுக்களை போடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. தமிழகத்திலே கடந்த 2 மாதங்களாக தேர்தல் கூட்டணி மேகம் சூழ்ந்து இருண்டு கிடந்த வானம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாகிக் கொண்டிருக்கிறது. இன்னும் 2-3 நாட்களுக்குள்ளாக தெளிவாக யார் யாரோடு கூட்டணி என்பதெல்லாம் முடிவாகி தேர்தல் பணியை தொடங்கி விடுவார்கள். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்து போட்டியிட முடிவானது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். தேர்தல் பணிகளை துவங்குகின்ற வேலைகளை துவக்கி இருக்கிறோம். கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அனைத்து தொகுதிகளையும் கூட்டணிக்கு வெற்றி பெற்று தர வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்தோடு களப்பணிகளை துவங்க திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றோம். தமிழகம் முழுவதும் கள நிலவரம் எங்கள் கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. நடப்பது பாராளுமன்ற தேர்தல். 2014 பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் வாக்குறுதியாக தமிழகத்திலே சொன்னது கங்கையும் காவிரியும் இணைப்போம், அதன் மூலமாக தமிழகத்தினுடைய தண்ணீர் பஞ்சத்தை போக்குவோம் என்று பிரதமர் மோடி அவர்களே தமிழகத்தில் நடந்த அத்துணை பிரச்சார கூட்டங்களிலும் பேசினார். ஏன் இப்பொழுது தமிழகத்திற்கு அருகாமையிலே 2 கூட்டத்திற்கு வந்தவர் அந்த நதிநீர் இணைப்பு என்ன ஆனது, கங்கையும் காவிரியும் இணைக்கப்படும் என்று வீராவேசத்தோடு பேசியவர் இன்றைக்கு பேசாமல் இருக்கிறார் என்று சொன்னால் கங்கையும் காவிரியும் இணைத்து விட்டார்களா? அப்ப மறுபடியுமாவது இணைப்போம் என்றாவது சொல்ல வேண்டும் அல்லவா? ஏன் இப்போது 19 தேர்தலுக்கான பிரச்சார கூட்டங்களிலே அதை பற்றி பேசாமல் இருக்கிறார் என்பது தெரியவில்லை. அதேபோல மத்திய அரசு பெரிய அளவிலே தோற்றிருப்பது படித்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளிலே. பொறியியல் படித்த ஒரு மாணவன் லிப்ட் ஆபரேட்டராகவும் லாரி ஓட்டுபவராகவும் இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை போல ஒரு நிலைமை இதற்கு முன் எப்போதும் வந்தது கிடையாது. பல்வேறு கருத்துக்களை டேட்டாக்களை இப்படி முன்னேறிவிட்டது, உலகத்தில் இத்தனாவது இடத்தில் இருக்கிறது என்றெல்லாம்
தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் பார்க்கிறோம். ஆனால் பிஇ படித்த ஒரு பொறியாளர் லிப்ட் ஆபரேட்டராக, போக்குவரத்திலே ஓட்டுநராக பணியாற்றுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் வேலை வாய்ப்புகளை எங்கே உருவாக்கினார்கள்? இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற நாடு என்று உலகம் முழுவதும் பிரதமர் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டாமா? அதை இந்த 5 ஆண்டுகளிலே மத்திய அரசு முழுமையாக அதிலே தோற்று போயிருக்கிறது. தமிழக அரசை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிரட்டலிலேயே கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு நடவடிக்கைகளும் நாம் பார்க்க முடிகிறது. மத்திய அரசிடமிருந்து எந்த ஒரு நிதியும் வரவில்லை என்று எதிர்க்கட்சிகள் சொல்லவில்லை. தமிழகத்தை ஆளுகின்றவர்கள் தொடர்ந்து பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப என்ன நடந்தது? தமிழகத்திலே கடுமையாக உழைத்து அதிகமான வரி வருமானத்தை மத்திய அரசுக்கு நாம் தருகிறோம். ஆனால் நாம் செலுத்துகின்ற அந்த வரி வருமானம் வளர்ச்சி திட்டங்களுக்கு தமிழகத்திற்கு வரவில்லை என்பது தமிழக அரசுடைய நிலைப்பாடு. அப்படி என்றால் நாம் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற அத்துணை உழைப்பும் அதன் மூலம் வருகின்ற வரி வருமானமும் இந்தியாவிலே வட மாநிலங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறதா? வேறு மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கு நாம் தமிழகத்திலே உழைத்துக் கொண்டிருக்கிறோமா? அதுதான் உண்மையாக தெரிகின்றது. மத்திய அரசிடம் நம்முடைய தேவைகளை, நமக்கு வரவேண்டிய நிதியை உரிமையோடு கேட்டு பெறுகிற அரசு தமிழகத்திலே இருந்தால் தமிழகத்திற்கான அத்துணை நிதியும் இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கு. அதனால மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அரசை பொறுத்தவரை தமிழகத்தை அவர்கள் ஒரு பொருட்டாகவே மதிப்பது கிடையாது. தமிழகத்தினுடைய முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் பாரத பிரதமர் மோடியோ அல்லது பிஜேபியின் தலைவர் அமித்ஷா அவர்களோ மதிக்கவில்லை என்று சொன்னால் மொத்த தமிழர்களையும் அவர்கள் எப்படி மதிப்பார்கள்? நேற்றைய தினம் கூட கன்னியாகுமரியிலே நடந்த அந்த கூட்டத்திலே முதலமைச்சருக்கு, துணை முதலமைச்சருக்கு அந்த மேடையிலே என்ன மரியாதை இருந்தது என்பதை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களை பார்த்து பாரதத்தினுடைய பிரதமர் கையசைக்கும் பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பாரத பிரதமருக்கு விட்டு பின்னால் கையை கட்டிக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தமிழகம் இன்றைக்கு இருக்கிறது. இப்படியெல்லாம் அவர்களுக்கு பயந்து நம்முடைய உரிமைகளை நாம் எப்படி பெற்றுவிட முடியும்? அப்படிப்பட்ட இந்த நோக்கத்திலே மாற்றங்கள் வேண்டும் என்றுதான் இன்றைக்கு ஒரு வெற்றி பெறக்கூடிய கூட்டணி இங்கே அமைந்திருக்கிறது. கள நிலவரம் இப்படித்தான் இருக்கிறது. கண்டிப்பாக 40 தொகுதிகளிலும் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். அதற்கு கடுமையாக பாடுபடும். அதுவெல்லாம் நாம் எங்கே வெற்றி பெற்று விடுவோமோ என்று பயப்படுபவர்கள் செய்கின்ற வேலை. அதுவெல்லாம் இன்றைக்கு நின்று போனது. இனி தடுக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டு எல்லோரும் ஒதுங்கி கொண்டார்கள். தெரிஞ்சது தானே, எல்லா ஊடகங்களிலும் வந்ததுதான். திருப்பி நம்ம பழைய கதைக்கே போகணுமா? ஒரு பாராளுமன்ற தொகுதி கூட்டணிகளை ஒதுக்கி இருக்கிறார். எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் எண்ணிக்கை அடிப்படையிலான ஒப்பந்தம் முடிந்துவிட்டால் எல்லோருக்கும் எந்த தொகுதி என்பதை ஆலோசித்து அறிவிப்பார். நீங்க எந்த தொகுதி வேணும் கேட்க
அது ரகசியம். டிசிக்காக்கும் உங்களுக்கும் நேரடியாக பிரச்சனை இருக்கு. இப்போ 2 பேரும் ஒரே கூட்டணி இருக்கிறது ஆதித்தமிழர் உட்பட இப்போ 2 கூட்டணி 2 பேருமே கூட்டணி. ஊடகத்தில் கூட இப்படி கேள்வி கேட்பீங்களா? ஊடகத்தில் இருப்பவர்கள் கூட இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கிறீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து மாற்றிக்கொள்ள வேண்டும். யாராவது சமூக வலைதளங்களிலே ஒரு சுயநலத்தோடு உள்நோக்கத்தோடு சில பதிவுகளை போடுகிறார்கள் என்று சொன்னால் ஊடகத்தில் இருப்பவர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பது எனக்கு வருத்தமாக இருக்கு. தனிப்பட்ட முறையில் தகாத வார்த்தைகளால் கண்டபடி விமர்சனம் செய்துவிட்டு இப்போது அந்த விமர்சனம் செய்த அந்த சுவடுகள் கூட மறைவதற்கு முன்பாக அந்த கட்சியோடு கூட்டணி அமைத்திருப்பதை 2 கட்சியில் இருக்கிற தொண்டர்களும் வேடிக்கையாக பார்க்கிறார்கள், வேதனையாக பார்க்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவரும் இளைஞரணி தலைவரும் தமிழகத்தினுடைய முதல்வரையும் துணை முதல்வரையும் அமைச்சர்களையும் கொச்சைப்படுத்தி பேசியதை பார்த்து கைதட்டி ஆரவரித்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் அந்தந்த பகுதியிலே அதிமுக தொண்டர்களோடு அதே பகைமையை பாராட்டினார்கள். தலைமையில் இவர்கள் தங்களுடைய சுயநலனுக்காக ஒரு கூட்டணி அமைக்கிறார்கள் என்று சொன்னால் கீழே இருப்பவர்கள் தொடர்ந்து அடித்துக் கொண்டவர்கள் பகை பாராட்டியவர்கள் உடனடியாக மனமாறி தேர்தலிலே ஒன்றாக பணியாற்றுவார்கள் என்று நினைத்தால் மக்களை ஏமாளிகளாக 2 பேரும் பார்க்கிறார்கள் என்று அர்த்தம். அப்போ வைகோவும் அப்படிதான் பேசியிருக்காரு. மு.க. ஸ்டாலின் இவரை நான் இருக்கிற வரைக்கும் இவரை முதலமைச்சர் ஆக்க விட மாட்டேன்னு பேசியிருக்காரு. அப்புறம் அவரும் திமுக தான் பேசுறாரு. அதாவது வந்து வைகோ கூட பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. இந்த வைகோ உறுதி ஆகிட்டாரா? எனக்கு தெரியல. ஆன முன்னாடி பேசுறீங்களா? இது வந்து ஒரு 6 மாசமாகவே அவங்க முடிவாகி பண்ணிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு நேற்று பண்ண முடிவு அல்லது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை நான் காடுவெட்டி குரு அவர்கள் இறந்த பொழுது காடுவெட்டிக்கு சென்று வந்தவன். நான் தான் முதலாக அங்கே காடுவெட்டிக்கு சென்றவன். அங்கு நடந்த நிகழ்வுகளையும் பார்த்தவன். கண்டிப்பாக இப்போது இருக்கிற சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருப்பவர்கள் யாரெல்லாம் காடுவெட்டி குரு அவர்கள் மீது ஒரு பாசத்தையும் ஒரு அன்பையும் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக அந்த கூட்டணிக்கு ஓட்டுக்களை போடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி கூட்டங்கள் வந்து நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி கூட்டம் நடத்தியிருக்கீங்க. இந்த மாதிரி எத்தனை இடத்துல நடத்துறதா திட்டமிட்டிருக்கீங்க? மதியானம் ஈரோடு, ஒவ்வொன்றா திங்கிழமை காலையில் பொள்ளாச்சி, இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியாக நடத்திட்டு உங்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. அது யார் நிற்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் முடிவு அதெல்லாம் தொகுதி முடிவாகணும்ல, தொகுதி முடிவாகணும். அதுக்கப்புறம் தான் பட் எங்களை பொறுத்தளவுக்கு இந்த 12 தொகுதியில் நம்ம பிரசன்ஸ் இருக்கிறோம். 12 தொகுதியில் நம்ம வந்து பணியாற்ற ஆரம்பிச்சோம். 12 பாராளுமன்ற 2009 நாங்கள் 12 பாராளுமன்ற தொகுதியில் தனியாக இருந்தோம். இப்போ நீங்கள் மத்திய அரசு சார்பில் ஏதாவது மினிமம் செயல் திட்டம் ஏதாவது கேட்டிருக்கீங்களா? நிறைய கோரிக்கைகளை கொடுத்துருக்கோம். அதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் இப்போ தேமுதிக வந்து அதிமுகவில் இணைஞ்சு இன்னொரும் கொஞ்சம் பலம் அதிகமாக இருக்குது இல்லையா? அது வெற்றி யூகத்தின் அடிப்படையில் இருக்கிற அந்த விஷயங்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் நம்மளோட முக்கிய கோரிக்கை திருமணம் எல்லா நீர்ப்பாசன திட்டங்களும் வந்து கொங்கு மண்டலத்தில் இருக்கிற எல்லா நீர்ப்பாசன திட்டங்களையும் தேவை என்று நாங்கள் கோரிக்கைகள் வைத்திருக்கின்றோம். நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை திருமணி முத்தாறு திட்டம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை தவிர யாரும் பேசுவதாகவே தெரியும். அதில் கண்டிப்பாக இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை திருமணி முத்தாறு திட்டத்தை